நாம் நேற்றைய வகுப்பிலே கர்மம் பலத்தினுடைய இயல்புகள் என்னென்ன, அது எப்படியெல்லாம் மனிதனை, அதாவது உயிர்களை பற்றுகிறது, உயிர்களோடு கர்மம் எப்படி தொடர்படுகிறது, அப்புறம் அதிலேருந்து நம்ம எப்படியெல்லாம் நீங்கிக் கொள்வது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சிந்திச்சிருந்தோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் முழுமையாக நேற்றைய வகுப்பு நடந்திருக்கு. 2 மணி நேரம் சிந்திச்சும் கூட அப்பயும் கூட சில செய்திகள் உங்களுக்கு முழுமையாக வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய தகவல்கள் நேற்றைய வகுப்பில் உங்களே தெரிஞ்சு எத்தனை வேர்ட்ஸ் புதுசாக எத்தனை வார்த்தைகள் கற்றுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால் அது திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணாதான் நமக்கு மனசில் நிற்கும். ஒரு நாள் வகுப்புக்கு வந்தோம், கேட்டோம், அப்படியே அதை விட்டாச்சு, அடுத்த வகுப்பு வந்துட்டு இருந்தோம்னாக்க அந்த 2 மணி நேரம் உங்களுக்கு வாழ்க்கையில் வேஸ்ட்டாக தான் போகும், கேட்ட ஒரு 2 மணி நேரம். அதனால் அதை பயிற்சி பண்ணி அதை மனதிலே இருத்தணும். எப்போவுமே ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது கூட அது ஆதி ஆத்மீகமாக, ஆதி பௌதிகமாக, ஆதி தெய்வீகமா அப்படிங்கிறத கணக்கு பண்ணுற அளவுக்கு மனசில் அந்த வார்த்தைகள் ஓடிக்கிட்டே இருக்கணும். சொல்லுது புரியுதா இல்லையா? அப்போ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு மாடு முட்டுது, ரோட்டில் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ அடிபடுது, அதை பார்த்தோன்னே நமக்கு என்னென்னு தோணணும், அது ஆதி ஆத்மீகம். வெரி குட், ஆதி ஆத்மீகம்னு நமக்கு அதை தோணணும் மனசில். அந்தளவுக்கு பயிற்சியாக இருக்கணும் அந்த வார்த்தைகள் எல்லாம் மனசுக்குள்ளே. சொல்ல புரியுதா? அப்போ தான் மனசில் நாளைக்கு சாஸ்திரம் படிக்கும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் நிற்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், திரும்பி திரும்பி பயிற்சி பண்ணுங்கன்னு. என்ற வகுப்பில் நம்ம கர்ம பலத்தை பற்றி பேசும்பொழுது மூலக்கண்மம் அப்படின்னு ஒரு சொல்ல புதுசாக பார்த்தோம். மூலக்கண்மம்ங்கிறது காரண கர்மம். நம்முடைய சைவ சமயம் எல்லா பொருட்களுக்குமே 2 இயல்பு காமிக்கிறது அப்படின்னு சொன்னோம். ஒன்று காரண நிலை, இன்னொன்று காரிய நிலை, சிறப்பு நிலை, பொது நிலைன்னு சொல்லுவாங்க. அதில் மூலக்கண்மம் அப்படிங்கிற அந்த நம்ம கண்மம்னாலே பொதுவாக என்ன சொல்லுவோம், நமக்கு இருக்கக்கூடிய மலங்கள் என்னன்னு சொல்லுவோம், ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு தான் நம்ம 3 மலம்னு தான் சொல்லுவோம். நம்மக்கிட்ட 5 பொருளை பேசிகிட்டு இருக்கோம் தொடக்கத்திலேருந்து. 1 பதி, அப்புறம் வசுக்கள், அடுத்தது ஆணவம், அடுத்தது கண்மம், அடுத்தது மாயை அப்படின்றோம். இப்போது மூலக்கண்மம் அப்படிங்கிறதும் நம்ம இருவினை, அதாவது நல்வினை தீவினை அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், அது எப்படி நான் சரியாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பெரிய புராணத்தில் சேக்கராட் சாமி அற்புதமாக ஒரு பாடலில் காமிச்சிருக்காங்க. அதை வைத்து உதாரணம் காமிப்பாங்க மூலக்கண்மத்துக்கு. மூலக்கண்மம் எப்படி, அதாவது மலங்களை எண்ணும் பொழுது மூலக்கண்மத்தை வச்சு தான் நம்ம எண்ணுறோம், நல்வினை தீவனை எண்ணுறது கிடையாது. உங்களுக்கு சொல்கிறது புரியுதா இல்லையா? ஆணவம், கண்மம், மாயைன்னு நம்ம எண்ணும் பொழுது அதில் கண்மம்னு சொல்லப்படுவது எது தான்? மூலக்கண்மம் மட்டும்தான். மூலக்கண்மத்தை தான் சொல்கிறோம். அது நல்வினையா தீவினையாங்கிறது நம்ம சொல்ல மாட்டோம். நல்வினையும் தீவினையும் அப்படிங்கிறது பொதுவானது கிடையாது, சிறப்பு நிலை. ஒவ்வொருத்தவங்க பொதுநிலை, அது எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக. மூலக்கண்மங்கிறது சிறப்பு நிலை, எல்லாருக்கும் பொதுவானது. அப்படி அப்பர் பெருமானை கடலில் கல்லை கட்டி போட்டுடுறாங்க. அப்பர் சுவாமி கல்லில் கல் தெப்பமாக மாதிரி மிதந்து வந்துச்சு. அந்த காட்சியை நமக்கு விவரிக்கக்கூடிய சேக்கரார் சுவாமிகள் ஒரு அற்புதமாக பாடு போடுறாங்க. இருவினை பாசம் மும்மலக்கல் அப்படிங்கிறாங்க. சுவாமியை எதில் கட்டி போட்டாங்க? கல்லில் கட்டி போட்டாங்க. அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு. இப்போ அப்பர் பெருமான் எப்படி இந்த கல் தெப்பமாக மாற்றினார் அதை அப்படின்னு பார்த்தோம்னா 5 எழுத்து ஓதுனார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்முக நூக்கினாலும் என் வாக்கினால் நெல்லு நீல் வயல் சூழ் நீலக்குடியாரன் நல்ல நாமம் நவிற்றி உய்ந்தேன். நான் அப்புறம் தானே சொல்கிறேன். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சல் நற்றுணை ஆவது நமச்சிவாயம் என கற்றுணை பூட்டி கடலில் பாய்ச்சதை சொல்கிறாங்க. அப்போ 5 எழுத்து ஓதுனாங்க. இப்போ 5 எழுத்து ஓதுனதுனாலே அந்த கல் தெப்பமாக மாறினது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை பார்த்து ஒன்றும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் சேக்கரார் சாமி. இது ஆச்சரியமான நிகழ்வு. கல் கடலில் மிதக்குமா? மிதக்காத பொருள் அது. அது கடலில் மிதந்ததே அது எப்படி நடந்திருக்க முடியும்னா இது ஒரு சாதாரண விஷயம்தான். 5 எழுத்தினுடைய ஆற்றலோடு ஒப்பிடும் பொழுது ஒரு கல் கடலில் மிதந்து வருவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம். இந்த 5 எழுத்து இதை விட பெரிய கல் இருக்குது, அந்த கல்லையே நம்மகிட்ட இருந்து நீக்கிடும் அப்படின்னு சொல்கிறார். இருவினை பாசம் மும்மலக்கல் அப்படிங்கிறார். இருவினை பாசம், பாசம்னா கயிறு. நம்மளெல்லாம் அப்பர் சாமியை ஒரு கல்லில் தான் கட்டினாங்க, கருங்கல்ல. நம்மளை 3 கல்லில் கட்டியிருக்கோம். ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்லக்கூடிய 3 கல், அதான் மும்மலக்கல்னார். அப்போ இருவினைங்கிறார். இப்போது மும்மலம்னாலும் அந்த இடத்துல கண்மம் இருக்கும், வினை இருக்குது. இருவினைனாலும் அது கண்மம் தான், வினை தான். அப்போ அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? இருவினைனா அது என்னது? நல்வினையும் தீவினையும். அந்த இடத்துல ஆணவம், கண்மம், மாயைங்கிறதுல கண்மங்கிறது
மூலக்கர்மம். வெரி குட். காரண கர்மம். எப்படி காரண கர்மத்திலிருந்து காரிய கர்மம் பேதப்பட்டிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள அற்புதமான பாடலை ஏதோ உதாரணம் காமிப்போம். பெரிய புராண பாடலை. இருவினை பாசு மும்மலக்கல் ஆர்த்தலின். இப்படி நம்மளை ஒரு கடலில் கட்டி போட்டிருக்காங்க. அது என்ன கடல்? பிறவிங்கிற பெருங்கடல். அந்த கடலில் நம்மளை என்னத்தை போட்டு கட்டிருக்காங்க? 3 கடலில் சேர்த்து கட்டியிருக்கிறாங்க. 2 வினைங்கிற கயிறெல்லாம் கட்டியிருக்காங்க. இருவினை பாசு மும்மலக்கல் ஆர்த்தலின் வரு பவக்கடலில் வீழ் மாக்களை. பவக்கடல் அதான் பிறவிக்கடல். அதில் போட்டிருக்கக்கூடிய மக்களை ஏறிட அருளும் மெய் 5 எழுத்து. அந்த கடலில் பிறவிங்கிற கடல்ல இருந்து 3 கல்லில் கட்டப்பட்ட உயிர்களை, 2 கயிறால் கட்டப்பட்ட உயிர்களை இந்த 5 எழுத்து தூக்கி விட்டுடுது. அப்பேற்பட்ட பிறவிங்கிற பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதாருங்கிறாங்க. அவ்வளோ பெருசு பிறவி கடங்கிறாங்க. அப்போ பிறவிங்கிற பெரிய கடல், அந்த கடல்லேருந்தே அப்போ நம்ம அந்த உயிர்களெல்லாம் இந்த 5 எழுத்து தூக்கி விடுதுன்னா, சாதாரண இந்த உப்பு கடல், சாதாரண இந்த கருங்கல்லில் அப்பர் சாமியை கட்டி போட்டால் அது மேலே வராதா? தாராளமாக வரும் அப்படின்னு அப்பர் சாமி சொல்கிறாங்க. இங்கே சேக்கராட சாமி சொல்கிறாங்க. புதிதாக பாட்டு சொல்கிறது உங்களுக்கு. அருளுமை 5 எழுத்து அரசை இக்கடல் ஒரு கல் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ? ஒரு கல்லில் தானே தூக்குச்சு இந்த 5 எழுத்து. ஆனால் நம்மளெல்லாம் எதில் தூக்குது? 3 கல்லில் ஆணவம் கண்மம் மாயைங்கிற 3 கல்லில் தூக்குது. அப்பர் சாமியை சாதாரண தேங்காய் நார் கயிறில் போட்டு கட்டியிருப்பானுங்க. அப்படி தான் கட்டியிருக்க முடியும். ஆனால் நம்மளை நல்வினை தீவினை அப்படிங்கிற கயிறில் கட்டிப்படாது. மணிவாசக புறம்னு சொல்கிறாருல, அறம் பாவம் என்னும் அருங்கயிறு. அறம்னா என்ன? நல்ல செயல். பாவம்னா கெட்ட செயல், தீவினை. அப்போ அறம்னா நல்வினை, பாவம்னா தீவினை. அந்த அறம் பாவம் எனும் அருங்கயிற்றால் மணிவாசகர்னு சொல்கிறாப்பா இதே கருத்து. சேகராட் சாமி அதை சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னது? நல்வினை தீவினையை குறிக்குது. இது காரிய கண்மம் சொல்லி புரியுதுங்களா? அப்போ காரண கண்மங்கிறது மூலக்கண்மம். எப்படி காரிய கண்மத்துக்கும் காரண கண்மத்துக்கும் வேறுபாடு எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பாட்டை சொல்கிறது. புரியுதுங்களா? அப்போது நம்ம இந்த கண்மத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னோம்? எப்போதுமே சாமியை நினச்சி கொண்டே இருக்கணும். சாமியுடைய திருப்பெயரே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதான் நம்ம பண்ணியிருக்காரு அப்பர் சுவாமி. எப்போதும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதான் மணிவாசக புரம் இன்னொரு பாட்டில் சொல்கிறாங்க. தனியனேன் பெரும்பிறவி பவ்வன் தடந்தராயால் எட்டுண்டு பற்று ஒன்றின்றி கனியை நேர் துவர்வாயர் என்னும் காலால் களக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்று எண்ணி அப்படின்னு கிடக்கிறாராம் மணிவாசக பெருமான் சொல்கிறார் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி. ஒரு பெரிய கடல் இருக்குது, கடலில் புயல் அடிக்குது. அந்த கடலில் நான் மட்டும் தனியாக கிடக்கிறேன். புயல் அடிக்குது, கடலில் ஆர்த்து அங்கேயும் எங்கேயும் பொங்கி வருது கடல். அப்போ எப்படி இருக்குது? ஐயோ இப்படி இருக்கே, எப்படா தப்பிக்கிறது, எப்படி கரைக்கு போகிறதுன்னு பார்த்தா இந்த பக்கத்தில் பெரிய சுறாமீன் வாயை திறந்துட்டு நிற்குது. அதுதான் நம்ம இந்த உலக வாழ்க்கையில் மற்றவங்க நமக்கு பிடித்தவர்கள் மேலேயும் பிடித்த பொருட்கள் மேலேயும் வைக்கக்கூடிய காமம் அப்படிங்கிறார், ஆசை. கனியை நேர் துவர்வாயார் என்னும் காலால் களக்குண்டு. யாருமே அதாவது அடுத்தவங்க மேலே வைக்கக்கூடிய பாசம். அந்த இடத்துல பெண்ணுன்னு காமிக்கிறாரு. அது பெண்ணாக இருந்தால் ஆண் எடுத்துக்கணும், ஆணாக இருந்தால் பெண் எடுத்துக்கணும். காமிக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டினால காமவான்கிற காலால் கலக்குது. கால்னா காற்று இல்லையா? கடலில் காற்று வீசுது, ஆசைங்கிற காற்று. அந்த ஆசைங்கிற காற்று வீசும்போது பெரிய சுறாமீன் முழுங்கிறதுக்கு வருது. அது காமத்தினுடைய பயன். அதிலேயே போட்டு அழுத்தி வச்சிரும், முழுங்கி மேலே வரவிடாமல் பண்ணோம் அப்படின்னு காமிக்கிறேன். அப்போ இதுலேருந்து இனி என்னையே உய்யுமாறு, இந்த கடல்லேருந்து நான் எப்படி வெளியில் போகிறது அப்படின்னு மணிவாசக பெருமான் கேட்குறாங்க. அதுக்கு விடையை அவங்களே சொல்கிறாங்க. இனி என்னே உய்யுமாறு என்று எண்ணி 5 எழுத்தின் புனைபடைத்து கிடைக்கின்றேனேங்கிறாங்க. சின்னோண்டு ஒரு சின்ன தப்பம் மாதிரி ஒரு கட்டை வருது, மரக்கட்டை. அதை பிடிச்சிக்கிறாங்க கெட்டியமாக. பிடிச்சிக்கிட்டா அது அப்படியே இழுத்துக்கிட்டு போய் கரையில் விட்டுரும் இல்லையா? அந்த சின்ன கையில் கிடைக்கக்கூடிய அந்த கடலில் தத்தளிக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிறிய புனை போல் நமக்கு 5 எழுத்து கிடைத்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 5 எழுத்தை ஓதுவதன் மூலமாகத்தான் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கண்மத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு காமிக்கிறாங்க. இல்லைங்கதா? சரி. அப்போ அதனால தான் 5 எழுத்தினுடைய மகிமை. அதை பற்றி அதனால தான் வச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நமச்சிவாய அச்சம் ஒழிந்தேன் அப்படின்னு அப்பர் சாமி சொல்கிறாங்க. வச்ச பொருள் பேங்கில் போட்டு வைக்கிறது மாதிரி 5 எழுத்து சொல்கிறது. பணத்தை சம்பாரித்து பேங்கில் போட்டு வச்சா நமக்கு எப்படி பின்னாடி பயன்படுமோ அதே மாதிரி இப்போ நல்லா இருக்கும்போது 5 எழுத்து சொல்ல சொல்ல நமக்கு கேடு காலம் வரும்பொழுது பயன்படுங்கிறார். வச்ச பொருள்னா வைத்திருக்கிறது. சேமநிதி வைப்புன்னு பேங்க்லாம் எழுதியிருக்காங்களே, அது மாதிரி சேமநிதி வைப்புங்கிறது திருவைந்தெழுத்துன்னு சொல்கிறார். வச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நமச்சிவாய அச்சம் ஒழிந்தேன் அணிதில்லை அம்பலத்துள் ஆடுகின்ற பிச்சன் பிறப்பிலி பேர்நந்தி
அசைத்தகச்சில் அழகு கண்டால் பெண்ணை கண்கொண்டு காண்பதென்னே அப்படிங்கிறது அப்பர் சாமி தேவாரம். சுந்தரமூர்த்தி சாமிகள் வழிக்கு வேணும் என் திருப்பெயரெல்லாம் மற்றொன்றும் அறியேங்கிறாங்க. வழிக்கு பட்டாரம் விழுந்தாது கூட அம்மா ஐயோன்னு விழக்கூடாதான், சாமியை கூப்பிட்டுக்கிட்டே விழணும். அந்தளவுக்கு பயிற்சி பண்ணணும். வராது. தும்மும் பொழுதும் அம்மானு தும்பாங்க, அம்மாம்பாங்க, அப்பாம்பாங்க. தும்மும்போது எப்படி தும்மணுமா? சிவசிவான்னு தும்மணுமா? தும்மும் பொழுது தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும் வெம்மை நரகம் விளைந்த போதிலும் அப்படிங்கிறார் ஞானசம்பந்த பெருமானம். திருவைந்தெழுத்து அப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சொல்ல சொல்லதான் அது வரும். திடீர்னு ஒரு நாள் நான் சொல்லலாம், கடைசியில் 5 எழுத்து சொன்னாக்க நரகத்துக்கு போக வேணாம், கிடச்சிரும், நமக்கு முத்தி கிடச்சிரும் அப்படின்னு கடைசியில் சொல்லலான்னு உட்காந்துடக்கூடாது. அருணகிரிநாதர் கேட்பார், கழுத்தில் சுருக்கு இட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்பது. எவன் வந்து கழுத்தில் சுருக்க போட்டு இழுப்பானா, ஐயோ என்ன இவன் வந்துட்டான், நம்ம கைலாசத்துக்கு போனான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், எவன் வந்துட்டானே நரகத்துக்குலாம் கூட்டு போயிடுவான், இரு நான் 5 எழுத்து சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு விடுவான் அவன் விடுற சொல்கிறதுக்கு. அன்றோ கவி கற்பது, என்னைக்கு கற்கணும்? இப்போ நல்லா இருக்கும்போது கற்கணும். அவன் நான் சட்ட உன்னை மறைக்கணும் எம்மை குறிக்கொள்மினேன்னு அப்பர் சாமி சொல்கிறான். நான் சட்ட உன்னை மறைக்கணும், என்னைக்காவது ஒரு நாள் மறந்துடுவேன் உன்னை. ஏன்? இந்த கருவி கரணங்கள்லாம் வேலை செய்யாமல் போயிடும். இந்த கண்ணு பார்க்காது, மூக்கு சுவாசிக்காது, வாய் பேசாது, சுவைக்காது, காது கேட்காது, உடல் அசையாது. அப்போ ஒன்றுமே புரியாமல் நான் கிடப்பேன். அப்போ நீ என்னை குறிக்கொள்ளணும். இவன் நம்ம இன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு இருந்தேன் எத்தனை காலமாக, இன்றைக்கி பேச முடியாமல் இருக்கேன், அதனால் நாம் இன்றைக்கி அவனை கருணை பண்ணுவோன்னு அன்னைக்கு என்ன மறந்துடாது, அதுக்காக நான் இன்றைக்கே சொல்லி வைக்கிறேன் 5 எழுத்துங்கிறார். அப்போ அந்தளவுக்கு நம்ம அந்த 5 எழுத்தை கொய் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம இன்றைய தலைப்பு மாயை என்ற 5வது பொருளை பற்றி பேச இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம 4 பொருளை பற்றி விரிவாக சிந்தித்திருக்கோம். பதி, பசுக்கள், அப்புறம் பாசத்தில் ஆணவம், அப்புறம் நேத்தி, கண்பம் பார்த்தோம். அப்போ 5வது பொருள் மாயைங்கிற பொருளை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த மாயைங்கிற ஒரு கோட்பாடு நம்முடைய இந்திய தத்துவ வியல்லையே இது எல்லாத்துலேயும் பேசப்படக்கூடிய ஒரு கோட்பாடு தான். மாயை அப்படிங்கிறது மயக்கம் செய்வது அப்படின்னு ஒரு பொருளை நம்ம சொல்லுவோம். மாயைனா என்ன? அதெல்லாம் மாயை அப்படிங்கிறோம். அப்புறம் என்ன அர்த்தம்? மயக்க வைக்கிறதுக்கு ஒரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே நம்முடைய சைவ சித்தாந்தத்தை பொறுத்தளவுக்கு மாயை என்ற சொல்லுக்கு நேரடியாக அந்த பொருள் கிடையாது. மாயை அப்படிங்கிறதுக்கு முதற்காரண பொருள் அப்படின்னு அர்த்தம். முதற்காரண பொருள். உலக தோற்றத்திற்கு மாயை தான் முதற்காரணம் அப்படின்னு சொல்லுது நம்முடைய சாஸ்திரம். உலகத்தினுடைய தோற்றம் முதல் காரணம்னா என்ன அர்த்தம்? உலகம் மாயையிலேருந்து தோன்றிருக்குன்னு அர்த்தமா? இல்லை மாயை உலகத்தை தோற்றுவித்திருக்குன்னு அர்த்தமா? எப்படி, என்ன அர்த்தம் சொல்றீங்க? முதற்காரணம் அப்படின்னா மாயை அப்படிங்கிறது ஒரு சூக்ஷ்மமான பொருள், அது இறைவனுடைய சக்திகளில் ஒன்று அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது. மாயை பற்றி பேசும்போது நித்தமாய், அருவாய், ஏக நிலையதாய், உலகத்திற்கு ஓர் வித்துமாய், அசித்தாய், எங்கும் வியாபியாய், விமலனுக்கு ஓர் சக்தியாய், புவனபோகம் தனுகரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய், மாயை மயக்கமும் செய்யுமன்றே அப்படின்னு சொல்றார் சித்தியார். 2வது சூத்திரம் 53வது பாட்டு சித்தியாரில் இருக்கு. மாயை பற்றி அருணதி சிவாச்சாரிய அப்படி விளக்குறாங்க. இப்போ நித்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நித்தியமானது, அழிவில்லாததுன்னு அர்த்தம். மாயை நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன? அது இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. அப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அது இன்னைக்கு இல்லாமல் போனதுன்னா அது வேறு வடிவத்தில் மாறி இருக்குமே தவிர்த்து சுத்தமாக அது டெமாலிஷ் ஆகாது. வடிவம் தான் மாறி இருக்க முடியும். எல்லாமே அப்படி தான். சக்தி பேதம் முதல் சொன்னாது, ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாதுன்னு உதாரணம் சொல்லி சொன்னாது. அப்போது மாயை அப்படிங்கிறது முதற் காரணமாக சொல்கிறார்கள். அதை என்ன சொல்கிறாரு? அருவாய் அப்படிங்கிறார். அருன்னா என்னது? உருவம் இல்லாத பொருள்னு அர்த்தம். உருவம் இல்லை மாயைக்கு. அது நித்தியமான பொருள், அழிவில்லாத பொருள், ஆனால் மாற்றத்துக்கு உட்படும். நித்தியமான பொருள், அருனா உருவம் இல்லாத பொருள், ஏக நிலையதாய், உலகத்திற்கு ஒரு வித்து அப்படிங்கிறார். உலகம் உண்டாவதற்குரிய வித்தாக இருக்கிறதுன்னு சொல்றார். உலகம் உண்டாவதற்குரிய வித்து. அப்ப வித்துனா என்ன அர்த்தம்? ஆரம்பம் அப்படின்னு சொல்றோம். அந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பம்னு எனக்கு திரும்பி ஆரம்பம்னு வேற டாபிக்ல வருது. அது அந்த ஆரம்பத்தை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ விதை இருக்கு அப்படின்னா அது ஒரு செடி உண்டாவதற்கு அது முதற் காரணம்.
இல்லையா? ஆனால் அந்த முதற் காரணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு செடி உண்டாயிடுமா? விதையை மட்டும் வச்சுக்கிட்டு செடியை கிளம்பிடுமா? அதுக்கு வேறு பொருள்கள்லாம் துணை செய்யணுமா வேணாமா? என்னென்ன செய்யணும்? என்னென்ன துணை வேணும் அதுக்கு? வெரி குட். நிலம், நீர் வேணும், வெயில் வேணும். அப்போ இதெல்லாம் என்னது? துணை காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கும். சொல்கிறது புரியுதா? இப்போ துணை காரணமும் நிமித்த காரணமும் இல்லாமல் விதை தானாக கிளம்பிடுமா? கிளம்பாது. அப்போ துணை காரணமும் வேணும், நிமித்த காரணமும் வேணும். அப்போது உலகத்திற்கு மாயை முதற் காரணம் அப்படிங்கிறதுனால ஏதோ மாயையிலேருந்து தான் உலகம் உண்டாயிட்டுன்னு அர்த்தம் கிடையாது. மாயை தான். ஆனால் மாயையை தொழில்படுத்துவதற்கு ஒரு அறிவுடைய பொருள் வேணும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. சொல்லுது புரியுதுங்களா? அப்போ அது விமலனுக்கு ஒரு சக்தியாய் அப்படிங்கிற. விமலன்னா யார்? சிவபெருமான், இறைவன். அவருடைய சக்தியாக இருக்குது. அவருக்கு ஒரு சக்தி, அவர் எண்ணிலடங்காக சக்தி இருக்குது. அதில் ஒரு சக்தி விமலனுக்கு ஒரு சக்தியாய் புவனபோகம் தனுக்கரணமும் உயிர்காயினர். அதான் என்னது? தனுக்கரண புவனபோகம்னு சொன்னோம் இல்லைங்களா? அது உயிர்க்காக இந்த மாயை தான் ஆகுது. நேற்று சொன்னேன் உங்களுக்கு, கண்மத்தை உண்டாக்குவதற்காக சுவாமி என்ன பண்ணுறார்? உயிர்களுக்கு தனுக்கரண புவனபோகம் கொடுத்தாருன்னு பார்த்தோம். ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் எண்ணும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும் காணாதார் கை கொடுத்த கோளே போல அப்படின்னு சொன்னா இல்லையா? கண்ணு தெரியாமல் கிடக்கக்கூடிய உயிருக்கு கையில் ஒரு சின்ன ஒரு பொருள் கொடுக்குறார். என்னமா தட்டி தட்டி பார்க்கறதுக்கு. கண்ணே தெரியல, ஒரு கண்ணாடி போட்டு விட்டா அதுக்கு ஒரு லென்ஸ், ஒரு வெளிச்சம் மாதிரி தானே, ஒரு விளக்கு மாதிரி கொடுக்குறார். ரொம்ப இருட்டில் கிடக்குது. ரொம்ப இருட்டில் கிடக்கணும்னு கொஞ்சம் வெளிச்சம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? நம்ம எங்கே இருக்கோம்னு பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் முதல்ல உயிர் நேத்தி பார்த்ததுன்னு சொன்னேன். அப்போ செய்கிறதா கண்ணோம்னு சொன்னேன். அப்போ கையில் என்ன கொடுத்தாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. தனுக்கரண போன போகம், தனுக்கரண போன போகம்னு சொன்னோம் இல்லையா? தனுக்கரண போன போகத்தை எங்கேருந்து உண்டாக்குனார் சாமி? அதுதான் கேள்வி. இப்போ அதுதான் மாயை. அந்த தனு கரண புவன போகத்திற்கு மூலப்பொருளாக இருப்பது மாயை. மூலப்பொருள் ரா மெட்டீரியல்னு சொல்கிறோம் இல்லையா? ரா மெட்டீரியல் அதுதான். ரா மெட்டீரியலில் தான் தனு கரணம் புவனம் போகம் நாளையும் உண்டாக்குறார் சாமிங்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது இந்த மாயை அப்படிங்கிறத சுவாமி தொழில்படுத்துகிறார். தொழில்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னா, இதுலேருந்து பல கருவிகள் உண்டாகும், அந்த உலகம் தோன்றும். மாயைங்கிறது சூக்ஷ்மமான பொருள், கண்ணுக்கு தெரியாது, அருவம்னு சொல்லியாச்சு. அது சுவாமி தொழில்படுத்தி இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறார். இந்த உலகம் கண்ணுக்கு தெரியுதா? தெரியலையா? தெரியுதா? தெரியலையா? தெரியுதா? உலகம் கண்ணுக்கு தெரியுதே. பில்டிங் தெரியுது, மைக்கு தெரியுது, நோட்டு தெரியுது, பாட்டு தெரியுது, எல்லாம் தெரியுது. உலகம் தெரியுது கண்ணுக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் மூலப்பொருள் என்னது? மாயை. இந்த மாயைங்கிற பொருள் இருந்து தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களையும் படைத்து கொடுத்துருக்கார் சுவாமி. நேத்தியே உங்களுக்கு சொன்னேன், கண்மத்தினுடைய காரண நிலையான மூலகண்மமும் சூக்ஷ்மம், அதோட காரிய நிலையான நல்வினை தீவினையும் சூக்ஷ்மம். ரெண்டுத்துக்குமே உருவம் கிடையாதுன்னு சொன்னேன். சொல்லும் பொழுது நாளைக்கு நம்ம மாயை பார்ப்போம். மாயை சூக்ஷ்மமான நிலையில் உருவம் இல்லாமல் இருக்கும், காரியப்பட்ட பொழுது உருவத்தோடு தெரியும். இந்த பொருள்களாக விளைந்திருக்குல்ல, உருவம் இருக்கா இல்லையா? அப்போ அதனால் காரிய நிலையில் மாயையே பார்க்க முடியுது. இந்த தூண் மாயையிலேருந்து உண்டான ஒரு பொருள், மண் தத்துவத்தில் உண்டான ஒரு பொருள். இது மாயையிலேருந்து. மைக்கு எல்லாமே மண் தத்துவம். இங்கே உள்ளதெல்லாம் மண் தத்துவம் தான். நோட்டு, சட்டை, பேண்ட்டு, வேட்டி, உடம்பு, உயிரை தவிர்த்து எதெல்லாம் உயிர் அப்படின்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அந்த உயிர்களை தவிர்த்து சேதனம் அசேதனம், சேதனம் தாபர ஜங்கம், அசையக்கூடியது அசையாதது எல்லாமே மாயையில் உண்டானது தான். அசையுதுன்னா அதுக்குள்ளே ஒரு உயிர் பொருள் இருக்குன்னு அர்த்தம். ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மா நீங்கிருச்சுன்னா அது வெறும் பணம் தானே. அப்போ அது வெறும் பணம் தானே. அது எங்கேருந்து உண்டாயிருக்காரு? எங்கேருந்து உண்டாக்கியிருக்காரு? எல்லாத்தையும் இந்த மாயை அப்படிங்கிற மெட்டீரியல்லேருந்து உண்டாயிருக்கார். அது உலகத்திற்கு முதற் காரணம்னு அதனால தான் சொல்கிறோம், ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏன் முதற் காரணமான பொருளை இப்படி தொழில்படுத்தி உலகத்தை உண்டாக்குவதற்கு இறைவன் தேவைப்படுகிறார்? தானாக உண்டாக்க கூடாதா மாயை உலகத்தை? ஏன் உண்டாக்கலாது? ஏன் இறைவன் தேவைன்னு சொல்கிறோம்? வெரி குட். அதே தான். மாயைங்கிறது அறிவற்ற சடப்பொருள். ஒரு சடப்பொருள் தானே இயங்க முடியுமா? இயங்க முடியாது. அப்போது அதை தொழில்படுத்தி உலகத்தை உண்டாக்குவதற்காக யார் நிமித்தமாக செய்கிறார்? சாமி நம் நிமித்தமாக செய்கிறார், உயிருக்காக. அப்போ சாமிக்கு பேர் நிமித்த காரணம்னு பேர். நிமித்த காரணம். உலக தோற்றத்தின் போது மாயை முதற் காரணம்.
அதெல்லாம் அங்கே இருக்காது. இப்போ உலகத் தோற்றத்தின் மாயை முதற் காரணம், சுவாமி நிமித்த காரணம். நிமித்த காரணம் திருவருள். அம்பாள் இருக்காங்கள, அவங்க துணை காரணம். மாயையை திருவருளோட மிக்ஸ் பண்ணுவார் சாமி. மண்ணிலிருந்து பானை செய்கிறார் இல்லையா குயவர், குலாளர் அப்படின்னு சொல்லுவோம், சாஸ்திரம் சொல்லுவோம் குலாளர். சக்கரம், சுத்தக்கூடிய கோல், இதெல்லாம் திருவருள். அதில் வைக்கக்கூடிய மாயை அது மண். அதை சுற்றி கையால் வணையிறாரு பாருங்க, அவர் நிமித்த காரணம் இறைவன். இந்த உதாரணத்தை அப்படியே பொறுத்துல கொண்டு போய், குயவர் பானை செய்கிறார் இல்லையா, சக்கரத்தில் மண்ணை குழைக்கிறாரு, அவரை மண் சக்கரத்து மேலே வைக்கிறாரு, சக்கரத்தை சுற்றுறார். சுற்றுறோடனே தன்னோட கையை அப்படி வச்சு அதை வணையிறார் இல்லையா, அந்த வணையிறதுக்கு மண்ணை வச்சு அப்படியே வச்சுட்டு தானே உண்டாயிடுமா? மண்ணை குழைக்கிறதுக்கு ஒரு அறுவடைய பொருள் வேணும், சக்கரத்தை சுற்றுவதற்கு ஒரு அறுவடைய பொருள் வேணும், சுற்றக்கூடிய மண்ணை கையால் ஷேப் பண்ணி பானையை ஆக்கிறதுக்கு ஒரு அறுவடைய பொருள் வேணும். அப்போது வெறும் மண் தானாக பானை ஆகாது. அப்போது வெறும் மாயை தானாக ஆக முடியாது. சொல்றது புரியுதா இல்லையா? அப்போ நிமித்தக்காரனாக இறைவன் இருந்து அதை தொழில்படுத்தி உலகமாக உண்டாக்குகிறார். எப்படி தொழில்படுத்துகிறார்? தன்னுடைய திருவருளை மாயையோடு கலக்கிறார், மிக்ஸ் பண்ணுறார். மாயை அப்படிங்கிற அருவமான சக்தியோட தன்னுடைய திருவருள் சக்தியை மிக்ஸ் பண்ணி அதை இந்த உலகமாக விரிக்கிறார். சொல்லுது புரியுதா? இன்னொரு உதாரணம், நம்ம சாப்பிடக்கூடிய இட்லி, தோசை, முறுக்கு, அதிரசம், இதெல்லாம் எதுலேருந்து உண்டாகுது? அரிசிங்கிற பொருள்லேருந்து உண்டாகுது. அப்போ அரிசி மூலப்பொருள் எல்லாத்துக்குமே இல்லையா? அப்போ அரிசியை அரைச்சி மாவாக்கினா தான் இத்தனை பொருள் செய்ய முடியுது. செய்வதற்கு அறிவுடைய பொருள். அம்மானு ஒருத்தவங்க செய்கிறாங்களே வீட்டில், தானாகவே அரிசி இட்லி ஆகிடுமா, தோசை ஆகுமா? ஆகாது. அப்போது மாயைங்கிறது அரிசி மாதிரி மூலப்பொருள், பானைக்கு மண் மாதிரி மூலப்பொருள். இந்த உலகத்திற்கு மாயை மூலப்பொருள் முதல் காரணம். புரிஞ்சுதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா அது வரைக்கும் சொன்னதில்? மாயை இந்த உலகத்திற்கு என்னது? முதற்காரணம். முதற்காரணம் ஏன் முதற்காரணம்னா, முதற்காரணம் ரொம்ப முக்கியம். சாமியும் அம்பாலும் இருந்தாலும் கூட உலகத்தை அவங்களால உண்டாக்க முடியாது. ஏன் உண்டாக்க அவங்களால முடியலன்னா, அவங்க இருவருமே திருவருள், சித்துப்பொருள், அறிவுடைய பொருள். இந்த உலகம் அறிவற்ற சடப்பொருள். சித்துப்பொருளாகிய சாமி அறிவற்ற சடப்பொருளை தன்னிடத்தில் தோற்றுவிக்க முடியாது அவரால். சொல்றது புரியுதா இல்லையா? தங்கத்திலேருந்து கொஞ்சம் வெட்டி எடுத்தால் மீதி தங்கம் தானே வரும். தங்கத்தை உருக்கி ஒரு ஆபரணமாக செஞ்சால் அது செப்பு ஆபரணமாக மாறுமா? தங்கத்தை உருக்குறீங்க, ஆபரணமாக செய்யலாம், மோதிரமாக செய்யலாம், என்னென்னமோ செய்கிறோம். அது தங்கத்திலேருந்து இந்த அடிமை மாறிடுச்சு. இப்போ அது என்ன ஆகிடும்? செம்பா மாறிடுமா, பித்தளையாக மாறிடுமா? தங்கமாக தானே இருக்கும். அதுபோல் சாமியும் அம்பாலும் சித்துப்பொருள், அறிவுடைய பொருள். அறிவுடைய பொருளிலிருந்து என்றைக்குமே அறிவற்ற சடப்பொருள் தோன்றவே தோன்றாது. அதனால தான் சாமி என்ன பண்ணுறாருங்க, இப்போ நமக்கு கையில் கோல் தானே கொடுக்கணும். கோளுங்கிறது அறிவுடைய பொருளா? ஞானத்தின் கண்ணை மறைத்த கடியதொழில் ஆணவத்தால் எண்ணம் செயல்மாண்ட எவ்வுயிருக்கும் காணாதார் கை கொடுத்த கோலே போலன்னார். இப்போ நம்ம கையில் ஒரு கோல் கொடுக்க போகிறாரு சாமி, அதே ஒரு உயிர் பொருளாக கொடுக்க முடியுமா? அறிவுடைய பொருளா? ஏன்? அறிவுடைய பொருள்னாலே உயிர், அதுக்கு தானே பிறவியே வரல எதுக்குமே. அப்போது அறிவுடைய உயிர்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார் சாமி. அதுக்கு ஒரு அறிவற்ற ஒரு சடப்பொருளை கையில் துணையாக கொடுக்க போகிறார். அப்போ சடப்பொருளை தாண்டிருந்து உண்டாக்க முடியாது அவர். அந்த மாயை அப்படிங்கிறத தன்னுடைய திருவருளை மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, சில ஷேப்களாக மாற்றி, சில வடிவங்களாக மாற்றி அந்த உயிர்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறார். அதுக்கு பேர் தான் தனு கரண புவன போகம்னு பேர். தனுனா உடல், கரணம்னா மனம், புத்தி, சித்தம், அங்காரம் சொல்லக்கூடிய அந்த கரணங்கள், போனம்னா உலகம், சூக்ஷ்ம போனம், ஸ்தூல போனம், போகம்னா சாமி அந்த உயிர்களுக்கும் உண்டாக்கப்பட்ட போனத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு. இது எல்லாத்தையும் சாமி என்ன பண்ணுறாரு, நமக்கு செய்து கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆமாம், அதான சாமி பெருமையே. அதான் அவர் மலத்துக்கே தொடர்பு இல்லாதவர் அவர். நான் பெரிய பணக்காரங்க, நான் கையை தட்டினா எனக்கு 10 பேர் சமைச்சு கொடுக்கறது பெரிய பெரிய செஃப், இந்தியாவில் பெரிய செஃப்லாம் சமைச்சு கொடுப்பாங்க எனக்கு. அவ்வளோ பெரிய பணக்காரன், உட்காந்த இடத்துல தண்ணி வரும், சோறு வரும், காப்பி வரும், என்ன வேணாலும் பண்ணலாம். அவ்வளோ பெரிய வசதி உடையனா என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் கீழே இறங்கி கையேற்றி போன ரோட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ அது என்னோடய கருணை தானே, அவங்களுக்காக செய்கிற உபகாரம் தானே அது. அதுமாரி சாமி நமக்காக செய்கிறார். அவர் தன் பெருமை தானறியா தன்மையன்கான் சாழலோன்னு அதனால தான் பாடுறாங்க. அவரோட பெருமை அவருக்கு தெரியாது, நமக்கு தெரியும். நான் பெரிய பணக்காரன், நம்ம ரோட்டில் திங்கலாமா, அவங்க கூட சேரலாமா நான் நினைப்பேன். நான் சிவபெருமானுக்கு அது தெரியாது. நம்ம இவ்வளோ பெரிய ஆள், நமக்கும் மலத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, நம்ம அவங்க ஏன் அவங்களுக்காக நிற்கணும்னு அவர் நினைக்க மாட்டார்.
இவர்களுக்காக கருணை கொண்டு அவர் சாக்கடையில் வந்து இறங்கி நிற்கிறார். நம்மளாம் சாக்கடையில் கிடக்கிறோம், ஆணவங்கிற சாக்கடையில் கிடக்கிறோம். அவர் இறங்கி நின்றுட்டு இருக்கார், மேலெல்லாம் பூசிக்கிட்டு வடிவம் எடுத்து வர்றார். நீ பார்க்க போகிறோம் எப்படிலாம் வடிவம் எடுக்கிறாருன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு இப்படி மலத்துக்கு உட்பட்டு கீழே இறங்கி வர்றார் சாமி. மலத்துக்கே உட்படா சாமி. மலத்துக்கு அவருக்கும் இருள் இருக்கிற இடத்துல அவருக்கு இடமே கிடையாது, அவர் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடமே கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பெருமையை சுருக்கி கொண்டு இறங்கி வந்து நமக்காக உதவி பண்ணிட்டு இருக்கார். கீழே இறங்கி ஏன் நம்பால் கருணை கொண்டு நம்மளை கரை தட்டணுங்கிறதாக, வீர்களை எல்லாம் மேலே தூக்கணுங்கிறதாக. அதனால சொல்கிறோம், சைவ சித்தாந்தம் படித்ததுக்கு பிறகு சாமி மேலே நம்ம வைக்கக்கூடிய பக்தி வந்து வேறு விதமாக இருக்கும். எனக்கு சாமியை பிடிக்கும், சிவபெருமானை பிடிக்கும், நான் வழிபாடு பண்ணுறேன் அப்படிங்கிற வழிபாடு உண்மையாக நல்ல வழிபாடு இல்லைன்னு சொல்ல. ஆனால் சாமியோட பெருமையும் அப்போ நமக்கு தெரியாது, நம்மளை பற்றியும் தெரியாது, நாம ஏன் சாமியை கும்பிடணும் நமக்கு தெரியாது, சாமி என்னென்னலாம் நமக்காக பண்ணுறாருன்னு நமக்கு தெரியாது அப்போது. ஆனால் இதுக்கு பிறகு நம்ம சாமியை கும்பிட்றோம் பாருங்க. அப்பேற்பட்ட சாமியை ஆரறிவாரங்கள் அண்ணல் பெருமையை ஆரறிவாரந்த அகலமும் நீளமும், அப்படிப்பட்ட சாமி வந்து நமக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வந்து நிற்கிறாராங்கும் பொழுது தான் அதில் தான் கேட்குறாங்க, அதான் உருகுறாங்க ஆச்சாரிய பெருமக்கள்லாம் அதில் தான் உருகுறாங்க. என்னையும் ஒரு பொருளாக கொண்டியான்னு. அதனால தான் தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டவரெல்லாம் வான்வார கழல் பாடும்னு பாடுறார் மணிவாசக பெருமான். நிறைய பார்க்கலாம் அதை, என்னையும் ஒரு பொருளாக கொண்டியா அப்படின்னு பார்க்குறாரு. சாமி கீழே இறங்கி வர்றாரு நமக்காக, தன்னுடைய திருவருளை அது கீழான மாயையில் கலந்து நமக்காக இந்த தனுக்கரண மோனப்போகத்தை கொடுக்குறார். இது வரைக்கும் சந்தேகம் இருக்கா? இல்லை. இப்போ எப்படியெல்லாம் மாற்றுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல மாயை அப்படிங்கிறது சுத்தமான பொருள், நல்ல பொருள் தாங்க. மாயைன்னு சொல்லும்பொழுது நம்ம எல்லாரும் நினைப்போம் அது ஒன்று கேடு கட்டது, அது தப்பானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையாகவே மாயைங்கிறது என்னென்னா நமக்கு அறிவு விளக்கத்தை கொடுப்பது. அதனால தானே சாமியை தேர்ந்தெடுத்து நம்ம கையில் கொடுக்குறாரு. நம்ம கையில் ஒரு டார்ச் லைட் கொடுத்துருக்காரு சாமி. இப்போது டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு எங்கேயாவது கோயில் இருக்கா பாரு அப்படின்னு பார்க்கணும். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எங்கேயாவது கிளப் இருக்கா, எங்கேயாவது சினிமா தேட்டர் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இதுதான் நம்மளுடைய உயிர் செய்யக்கூடிய நிலை. அதுக்கு காரணம் ஆணவம் மூலம் உயிரை பட்டிருக்கிறதுனால. நான் மேலே வரணும்னு சாமி எனக்கு கீழே இறங்கி வந்து அவருக்கு அறிவு கொடுத்துருக்காரு எனக்கு. அதை நான் என்ன பண்ணுறேன்ப்பா, அதை வச்சுட்டு யார் கொடுத்தாரோ அவரை பார்க்க விரும்பாமல் என்னுடைய அறிவு எதை தான் பார்க்கணும்னு நினச்சேன்னா கீழான பொருட்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். இதுதான் உயிரோடைய இயல்பு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சாமி முதல்ல நமக்கு தூய்மையான மாயையை தான் இறங்கி கொடுக்குறார். அதுக்கு பேர் என்னது, சுத்த மாயை அப்படின்னு பேர். சுத்த மாயை, சுத்த மாயை அப்படிங்கிற மாயை. அந்த மாயையை சாமி முதல்ல தொழில்படுத்துகிறார். அது வரைக்கும் என்ன பண்ணுவார், கொஞ்சம் பேர் பற்றுவாங்க அந்த மாயையை. அவங்களாம் யாருன்னா விஞ்ஞான கலர் அப்படி ஒரு ஆன்மா பார்த்தாலும் நம்ம அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, குறைந்ததுன்னு அவங்களுக்கு ஆணவமலம் இருந்துச்சு. விஞ்ஞான கலருக்கு ஒரே ஒரு மலம் ஆணவமலம் மட்டும்தான் இருக்கும், அதுவும் குறைந்த அளவில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போது அவங்க என்னமோ கைக்கிட்ட வருதே அதை பிடிச்சிருவோம் அப்படின்னு டக்குன்னு பிடிச்சிடுறாங்க. கை கொடுத்த கோலையே போலாங்கும் போது சாமி மாயை கொடுத்த உடனே டப்புன்னு விழிச்சிடுறாங்க. ஆஹா நம்ம எப்படி இவ்வளோ நிலையில் இருக்கிறோம், சாமிகிட்ட போய்டணும்னு உடனே போயிடுறாங்க. அப்போ சாமிக்கு வேலை கம்மி அவங்கள பொறுத்தளவுக்கு. அதனால் மாயையில் ரொம்ப தன்னோட திருவருளை கலக்கலை. மாயை கிட்டத்தட்ட சுத்தமாகவே இருக்குது, தூய்மையாகவே இருக்குது. அதனால் அதுக்கு பேர் என்னது, சுத்த மாயை. அந்த மாயையினாலே விஞ்ஞான கலர் ஆன்மாக்களுக்கு படைத்து கொடுக்கப்பட்ட உலகத்துக்கு பேர் தூய உலகம் அப்படின்னு பேர். விஞ்ஞான கலர் ஆன்மாக்களுக்கு சுத்த மாயையிலிருந்து இறைவன் படைத்து கொடுத்த உலகம் தூய உலகம் அல்லது சுத்த பிரபஞ்சம். சுத்த பிரபஞ்சம்னு பேர். தூய உலகம் அல்லது சுத்த பிரபஞ்சம். இங்கே உள்ள மாயை என்ன தனியாக நோட் பண்ணிக்கணும். சுத்த மாயை, சுத்த பிரபஞ்சம் அல்லது தூய உலகம். இங்கே இருக்கக்கூடிய மாயை எப்படி இருக்குங்க, க்ளீனாக இருக்குது, அப்படியே இருக்குது. மழை தண்ணி மாதிரி ஃப்ரீயாக அப்படியே இருக்குது. வானத்துலேருந்து வந்த மழை தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது மாயை அப்படியே. அடுத்தது கொஞ்சம் ஆணவமலம் டைட்டாக இருக்குது ரொம்ப. சரி சாமி என்ன பண்ணுறது, இதுக்கு நம்ம நேரடியாக போக வேண்டியதில்லை, அதிகார வடிவம் எடுத்து அதிர்த்து கொண்டு செல்வோம். ஏன்னா அவரால் நேராக வந்தால் புரிஞ்சிக்காது உயிர்களுங்கிறதுனால ஆன்மாக்களையே சட்டையாக தாங்கி கொண்டு அடுத்தது வர ஆரம்பிச்சிடுவார், அதிர்த்து வருவார். பிரளயாகலர் ஆன்மாக்களுக்காக சுவாமி செய்து கொடுக்கக்கூடிய புவனம் மிச்சிர புவனம், மிச்சிர புவனம் அல்லது கலப்புலகம், கலப்பு உலகம் அல்லது மிச்சிர புவனம் அல்லது மிச்சிர பிரபஞ்சம். மிச்சிரம்னா கலந்ததுன்னு அர்த்தம். மாயை கொஞ்சம் அதிகமாக, இப்போ திருவருள் அதிகமாக கலந்துருக்கும்ல கூட. இப்போ மாயையோட தன்மை வேறுபட்டு தானே இருக்குது. திருவருள் தூய்மையானதா இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உண்மையான அது என்ன சுத்தமான மாயையா, திருவருள் கலந்துட்டு அது கொஞ்சம் மாசு அடைஞ்சிட்டுன்னு அர்த்தம் மாயை. சொல்லுது புரியுதா? அப்போ என்ன அதுக்கு பேர் மிச்சிர பிரபஞ்சம், கலப்புலகம். இங்கே உள்ள உயிர்கள் யாரு,
வெரி குட், பிரளயாகலர். இவங்களுக்கு இருக்கக்கூடிய புவனத்துக்கு பேர் அசுத்த மாயா புவனம்னு பேர். அசுத்த மாயா புவனம். மேலே உள்ளவங்க எந்த புவனத்தில் இருக்கிறாங்க? வெரி குட். அடுத்து யாரு? நாம தான். வெரி குட், சகலர். இதுக்கு பேரே மாசு உலகம்னு பேர். இப்போ மாயை ஏற்கனவே கொஞ்சம் கேடுகட்டு தான் இருக்குங்க. இன்னுமே நமக்கு கலவுக்கிறோன்னா சுத்தமாக ரொம்ப அதிகமான கலப்பு இல்லையா? கலப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கலப்படம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. திருவருளில் ஆமாம், ரொம்ப திருவருளில் போட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறாரு சாமிக்கு கொண்டு வந்து உலகத்தில். ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணி அதுக்கு பேர் என்னது? பிரகிருதி மாயை அப்படின்னு பேர். பிரகிருதினா சுத்தமான ரொம்ப அழுக்கானதுன்னு அர்த்தம். பிரகிருதி மாயை, பிரகிருதி மாயை புவனம். அசுத்த பிரபஞ்சம் அப்படி இல்லைன்னா அசுத்த பிரபஞ்சம். வார்த்தைகள்லாம் கொஞ்சம் குழப்பம் பார்த்துங்க. மிச்சரம் எங்கே இருக்குது? மிச்சர பிரபஞ்சம், அசுத்த பிரபஞ்சம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். சுத்தமாயை அசுத்தமாயை எங்கே இருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சொல்ல புரியுதா? உங்களுக்கு இப்படி புரியலனா கூட நீங்கள் எப்படி நோட் பண்ண புரியுற மாதிரி நீங்கள் எழுதிக்கிங்க. நான் கூட என்னோடய நோட்ஸில் நான் உங்களை ஃபோட்டோ எடுத்து கூட போடுறேன் குரூப்பில். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது இங்கே இருக்கக்கூடியவர்கள் யார்? சகலர். அப்போது உலகம் எத்தனை வகையாக இருக்குது? வெரி குட், 3. சுத்தமாயா புவனம், அசுத்தமாயா புவனம், பிரகிருதி மாயா புவனம். புரியுதா? சுத்தமாயா புவனத்தில் மாயை தூய்மையாக இருக்குது. சாமிக்கு அதிக வேலை இல்லை. திருவருளை அதிகமாக கலக்கல. அவர் சாமி வந்தோடனே தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தீட்சைக்கு பேர் என்னது? நிராதார தீட்சை அப்படின்னு பேர். சாமி வந்தோடனே புரிஞ்சுருவாங்க. நிராதார தீட்சை. எந்த கருவிகரணங்களும் கொல்ல மாட்டார் சாமி. அடுத்தது பிரளயாகலர். அவங்களுக்கும் நிராதார தீட்சை தான். வந்தோடனே ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் தானே அவங்களுக்கு மலம் இருக்குது. ஆனாமலம் இருக்குது, கொஞ்சம் கண்மம் மலமும் இருக்குது. கண்மம் சீக்கிரம் தீர்ந்து போயிடும். பிரளயம் வரும்பொழுது கண்மெல்லாம் ஒடுங்கிடும் அவங்களுக்கு. அடுத்தது சகலர். இப்போ நமக்கு ஆதார தீட்சைன்னு பேர். நமக்கு நடக்கக்கூடிய தீட்சைகளுக்கு பேர் ஆதார தீட்சை. ஒரு ஆதாரத்தை இறைவனே பற்றணும். நம்மக்கிட்ட வரணும்னா, சாமியே இப்போ நம்மக்கிட்ட வரணும்னா ஏதாவது கருவி இருந்தால் தான் சாமியே வர முடியும் நம்மக்கிட்ட. மானை காட்டி மானை பிடிப்பது போல தான் நம்மளை பிடிக்கணும் சாமி. இப்போ சாமிக்கு என்ன சொல்லுவாங்க? அதுக்கு தீவகம் போல்பாங்க. தீவகம்னா பார்வை விலங்கு. பார்வை விலங்குனா வேட்டை. நம்ம கண்ணப்பன புராணத்தில் பார்த்துருப்போம். பார்வை விலங்குகளை எல்லாம் கொண்டு முன்றில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்கன்னு. புலி பார்வை இருக்கும், மான் பார்வை இருக்கும். அவங்க ஒரு விலங்கை பிடிச்சி வந்து பழக்கி வச்சுருப்பாங்க. அதை கொண்டு போய் காட்டில் விட்டாங்கனாக்கா அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து உள்ள ஒரிஜினலாக காட்டில் இருக்கிறதெல்லாம் வந்துடும். இவங்க அழகாக வலையை போட்டு பிடிச்சிப்பாங்க. அதுபோல் சாமி குருநாதரை பார்வை விலங்காக பயன்படுத்துகிறார் நமக்காக. நம்மளெல்லாம் பிடிக்கிறதுக்கு சாமி குருநாதர்களாக என்ன பண்ணுறாராம்? பார்வை விலங்கு தீவகமாக கொள்கிறார். வடிவம் எடுத்து வந்து குருநாதராக உட்கார்ந்தா, ஓ இவங்களாம் இப்படி இருக்காங்களா? தலைப்பட்டார்பாலே தலைப்பட்டு அப்படிங்கிற திருக்கெழுற்றுப்படியார். யாரெல்லாம் இங்கே இருக்கிறவங்களிலேருந்து தலைப்பட்டு மேலே போனாங்களோ அவங்களாம் குருநாதர்கள். அவங்கள பார்த்தோன்னே அந்த நிலை நமக்கு வராதா, அந்தமாரி பக்குவம் நமக்கு வராதா, நம்ம ஏங்கி அவங்க நிலையை அடைவதற்கு முயற்சி பண்ணுவோம். அப்போது சாமியே அந்த மாதிரியான ஆன்ம சட்டைகளை ஆதாரமாக கொண்டு நம்ம தீட்சை பண்ணுறதுனால அதுக்கு பேர் ஆதார தீட்சை. சொல்லுது புரியுதா? இன்னைக்கு உள்ள தகவல் கிடையாது, இருந்தாலும் உங்களுக்கு சேர்த்து சொல்லிட்டேன். இதை இந்த மாயை அப்படிங்கிறது சாமி எதுக்கு கொடுக்குறாரு? சத்தமாக சொல்லுங்க. கரெக்டு தான், ஆனால் எக்ஸாக்டான பதில். உயிருக்கு ஒரு விளக்கம் கிடைக்கணும். அறிவு வரும். வெரி குட், அதான் ஆன்சர். ஒரு விளக்கம், அறிவு விளக்கம் ஏற்படணும்னா மாயையை சாமி கையில் கொடுக்குறாரு உயிருக்கு. அப்போ அது நல்ல பொருள் தானே. அது எது வரைக்கும் பயன்படுத்தணும் உயிர்? வெரி குட். மலம் நீங்கிற வரைக்கும், ஆணவ மலம் நீங்கிற வரைக்கும் பயன்படுத்தணும். இப்போ ஆணவ மலத்திலேருந்து நம்ம ஓரளவுக்கு நீங்கி இருக்கோமா இல்லையா? இங்கே இப்போ நமக்கு விளக்கம் தெரியுது, நாம் யாருன்னு தெரியுது, சாமி யாருன்னு தெரியுது. அந்தளவுக்கு நமக்கு விளக்கம் கிடச்சிருச்சு இப்போ இல்லையா? அப்போது நம்முடைய கண்ணுக்கு நேராக ஞான சூரியன் வந்துட்டாருன்னு அர்த்தம். நம்ம இருட்டில் கிடந்தோம். இருட்டு நிரந்தரமாக போகணுன்னா சூரியன் வந்தாகணும். சூரியன் வர வரைக்கும் நம்ம கையில் இருக்கிறது விளக்கு இல்லையா? அப்போது கேவல நிலையில் உயிர்களுக்கு சாமி இந்த மாயையை கொடுத்து என்ன பண்ணார்? கொஞ்சோண்டு கண்ணை திறக்க வச்சார். நான் இருக்கேன், நான் எங்கே இருக்கேன்னு பார்க்குறதுக்கு உதவி பண்ணுறதுக்கு கொடுத்தார் முதல்ல. இப்போது சாமியை நேராக வந்துட்டார். நமக்கு தெரிஞ்சு போச்சா இல்லையா? சிவபெருமான் இருக்கார், சைவசித்தாந்தம் படிக்க வந்துட்டோம். ஆனாலும் மாயையை விட்டுட்டோமா? நம்ம இந்த உலக பொருட்கள்லேருந்து பற்றெல்லாம் போயிடுச்சு நமக்கு. இப்போ படிச்சிட்டோம்ல, இதெல்லாம் மாயைன்னு தெரிஞ்சு போச்சு. விட்டுட்டோமா நம்ம எல்லாரும்? விடலை.
அதனால தான் அது என்ன சொல்கிறாங்க, இதுக்கு பேர் இரவு விளக்கு அப்படின்னு பேர் மாயைக்கு. நைட்டு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். இப்போ நம்மளாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், பகல்லையும் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். சிவபெருமானுடைய சன்னதியிலையும் இதை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் மாயை. அதனால் அதுக்கு பேர் விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை அப்படின்னு மாயை சிவாச்சாரியர் சொல்கிறார். அது விடிவாம் அளவும் விளக்கு, பொழுது விடிகிற வரைக்கும் வச்சக்கூடிய விளக்கு மாதிரி தான் மாயை, பொறுப்புடைய மாயை. விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை. பொழுது விடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம் நமக்கு? எப்படி பொழுது விடியும் நமக்கு? சூரியன்னா யாருங்க? சாமி. சாமி இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சே, எல்லாம் நமக்கு உறவு தெரிஞ்சு போச்சுல்ல. நம்ம அளவில் சாமி தெரியும். ரோட்டில் போய் எத்தனை பேர் போகிறாங்க, சைவத்து தானே என்னன்னு தெரியாது, சாமி என்னன்னு தெரியாது, கண்மத்திலே ஒழுங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாமி இருக்கிறது தெரியல அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு இன்னும் பொழுது விடியல, நமக்கு பொழுது விடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாயையிலிருந்து நான் வெளி பண்ணணும். நம்மளுக்கு இருட்டு விளக்கு, நீ நைட்டில் தானே வேணும், பகல்லையே நான் விளக்கு போட்டு உட்காந்துருவோம். நம்மளாம் பகல்லையே விளக்கு. அதனால பட்டாக்கட்டையில் பகற்குருடி ஏகுது காணிருன்னார் இந்த ஆச்சாரியாரே, அவருடைய குருநாதர். பட்டாக்கட்டையில் பகற்குருடி ஏகுதுன்னு என்ன அர்த்தம்? பகலில் குருடாக இருக்குன்னா, பகல்லே விளக்கு பிடிச்சிட்டு போகிறோம் தான் பகலில் குருடாக இருப்பான். இப்போ பகலுங்கிறது சுவாமியுடைய சன்னிதானம், உயிருக்கு பகலுங்கிறது சாமியோட சன்னிதானம். இப்போ நமக்கு சாமி வந்துட்டார், நமக்குலாம் அறிவிக்க வந்துட்டாரே, இப்போ அறிவிக்கிறார்ல. அப்போ இன்னமும் நம்ம மாயையே பிடிச்சிட்டு இருக்கிறோம், அழிவான பொருளை பிடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணோம்ப்பா, இப்போ இந்த விளக்கை அமைச்சிட்டு சாமியோடைய ஒளியிலே நம்ம வாழ பழகணும், திருவருளை முன்னிட்டு கொண்டு வாழ பழகணும். அதுதான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். சொல்றது புரியுதா? அப்போது இது என்னது, நல்ல பொருள் தான் மாயை. இது விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை, இது திருவருட்பயன், அதில் உள்ள செய்தி இது. அப்போ சுத்தமான ஒரு பொருள், நல்ல பொருளை சாமி நம்மகிட்ட கொடுக்குறாரு. அது ஏன் சுத்த மாயையாகவும் அசுத்த மாயையாகவும் பிரகிருதி மாயாகவும் ஆகுது? வெரி குட். அதே தான், ஆணவம் வளர்த்தனால அந்த உயிருக்கு இந்த மாயை என்ன ஆகுது, எவ்வளோ அசுத்தமாகவும் பிரகிருதியாகவும் மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஆனால் மாயைங்கிறது உண்மையாகவே அசுத்தமுடையது அல்ல. அது சொல்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்கிறது புரியுதா? எது அது நமக்கு தேவையில்லாத, உயிரோட சம்மந்தம் இல்லாத பொருள் தானே அது. அதான் இப்போ சொன்னேன், நைட்டு வரைக்கும் தான் பயன்படுத்தணும் அதை. அது வரைக்கும் பயன்படுத்திட்டு வெளியில் அறிவு விளக்கு ஏற்பட்டோன்னே அது எதுக்கு அது? ஆமாம், விடிவாமளவும் விளக்கணையமாய். ஆமாம், அதே தான். நமக்கு நைட்டில் தூங்கிட்டுறோம், கண்ணை மூடிட்டுறோம். இப்போ பார்க்கறது கொடுக்கப்பட்டது இருட்டு தான் மாறிட்டே, இருட்டே இல்லை. அப்புறம் எதுக்கு விளக்கு? சாமி வந்துட்டார். சாமி வந்ததுக்கு பிறகு அவர் தான் ஞான சூரியன், சிவதா அருக்கனானவன் அறநூறு வல்லனோ அப்படிங்கிறாங்க அப்பர் சாமி. சூரியனே சாமி தான், அட்டமூர்த்தியில் ஒரு வடிவம்ங்கிறாங்க. அப்போது சாமியை வந்துட்டதுக்கு பிறகு நம்ம எதுக்கு மாயை பிடிச்சிட்டு பார்க்கணும்? தேவையில்ல. அப்போ அது எக்ஸ்ட்ரா தான், தேவையில்லாதது. அப்போ அது மலம் தான், அதையும் நம்ம கழிச்சாகணும். எது கொடுத்துருக்காரு? இப்போது கண்ணு திறக்கிறதுக்காக கொடுத்தார். எங்கேருந்து கண்ணு திறக்கணும்? ஆணவ மலத்துலேருந்து கண்ணு திறக்கிறதுக்காக கொடுத்தார். அதான் கண்ணு திறந்தாச்சே. இப்போ ஆணவ மலம் இல்லைன்னு தெரிஞ்சு போடும் நமக்கு. அப்போது எப்படி சோப்பு தானே இதுவும், சோப்பு தன்னுடைய கரையால் நீக்குவது. அப்போ அந்த கரையும் போயிடும், கரையை பிரிப்பதற்காக போட்ட பொருளை கரையாகிய மாயையும் போகணும். அதையும் பிடிச்சி நம்ம உட்காரக்கூடாதுல்ல. ஆனால் நம்ம அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு மாயை தான் ரொம்ப இதாக பிடிச்சிருக்கோம், வலுவாக பிடிச்சிருக்கோம். மாயாகாரியமான உறவுகள், மாயாகாரியமான உடம்புகள், மாயாகாரியமான பொருட்கள், இதில் தான் நம்ம பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம். இதுதான் முக்கியம்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம். இது என்றைக்கு நம்ம விடுறோமோ அன்றைக்கே சாமி வருவார். அது எப்போ விடுவோம்? இருவினை ஒப்பு ஏற்பட்டும் போது தான் இதை விடுவோம். இதனால என்ன, இது நல்லது நமக்கு செய்யப்படுறதில்ல, கெட்டதும் செய்யப்படுறதில்லை. நான் பாட்டுக்கு பேசாமல் இருக்கேன் அப்படின்னு என்னைக்கு ஒரு உயிர் நினைக்குதோ அன்றைக்கி மாயை மேலே அதுக்கு விருப்பம் தோன்றாது. சக்தி நிபாதம், அறிவு வீழ்ச்சி ஏற்படும் சொல்கிறது புரியுதா? இப்போ மாயை எத்தனை வகை இருக்குங்க? வெரி குட். அந்த மூணுக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்குது, அதை சொல்கிற நோட் பண்ணிங்க. முதல்ல சொன்ன சுத்த மாயை, அதுக்குள்ள பெயர்கள் ஊர்த்துவ மாயை. ஊர்த்துவம்னா மேலே இருக்குன்னு அர்த்தம். ஊர்த்துவ மாயை, மகாமாயை, குடிலை, விந்து. ஊர்த்துவமாயை, மகாமாயை, குடிலை, விந்து, இது எல்லாமே எதை குறிக்குது? சுத்தமாயை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்தது அசுத்தமாயை, இதுக்குரிய சொற்கள் அதோமாயை. அதோட என்ன? அதோன. வெரி குட், அதே தான். ஊர்த்துவமாயினா மேலே உள்ளது, அதோனா இப்போ கீழே தானே. அடுத்தது அதோமாயை, மாயை, வெறுமனே மாயை. மோகினி, 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 மோகினி,
இது மூணு எதை குறிக்குது? அசுத்த மாயை குறிக்குது. வெரி குட். அடுத்தது பிரகிருதி மாயை. பிரகிருதி மாயைக்கு உள்ள பெயர்கள் மான், அவ்யக்தம். மான் அப்படிங்கிற ஒரு பொருள், அவ்யக்தம் அப்படின்னு. இந்த சொற்களை எல்லாம் நம்முடைய சாஸ்திரம் படிக்கும்போது அதில் அவங்க வரும். கந்தபுராணம்லாம் படிச்சிங்கன்னு வச்சுங்க, இந்த ஊர்த்துவ மாயை, மகாமாயை, கூடிலை, விந்து இது எல்லாத்தையும் பயன்படுத்திப்பார் கந்தபுரம் ஆச்சாரியார். திருவிளையாடல் பணத்தில் இந்த வார்த்தைகள்லாம் வரும். அப்போ இது தெரிஞ்சாதான் குடிலைன்னு ஏன் அங்கே போட்டிருக்காரு நமக்கு தெரியுங்க. சொல்றது புரியுதா? இப்போ 3 மாயை இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம்.